திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த வைஷ்ணவ கிரந்தத்தோட 2வது வாக்கியமா இது என்ன? 2வது வாக்கியம் என்னங்கிறத பார்க்கலாம். அகம் ஒழித்து விட்டேனோ விதுரரை போலே. விதுரர் அவரை பத்தின ஒரு சின்ன சம்பவம். நம்ம இப்ப கொஞ்சம் பாகவதம், மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி புஸ்தகத்தெல்லாம் பக்கத்துல எடுத்து வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். விதுரரை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த வாக்கியத்துக்கு என்ன, விதுரரோட எந்த குவாலிட்டி பத்தி சொல்ல போறா பெண் பிள்ளை அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இப்ப கிருஷ்ணர் தூது இந்த சம்பவத்துக்கு போகலாம். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடுவில் இருந்த குழப்பத்தை தீர்க்கறதுக்காக கிருஷ்ணர் தூதுவனா போறார். கௌரவர்களோட இருப்பிடத்துக்கு போறார். அப்ப அங்க எல்லாருமே எங்க மாளிகையில நீ இருக்கணும் கிருஷ்ணா அப்படின்னு எல்லாரும் கூப்பிடுறா. ஆனா கிருஷ்ணர் விதுரரோட தான் இருக்கார். விதுரர் என்னோட வீட்டுக்கு வா, என்னோட மாளிகைக்கு வா அப்படின்னு சொல்லல. கிருஷ்ணா இது உன்னோட வீடு அப்படின்னு சொல்றார். அப்ப விதுரருக்கு அகம்பாவம் இல்லை. இந்த நான் எனது அப்படிங்கிறது தான் அகம்பாவத்தோட சின்னம். விதுரர் அகத்தை ஒழிச்சு விட்டார் இல்லையா? அதனால அகம் ஒழித்து விட்டேனும் விதுரரை போலே அப்படின்னு சொல்றதா 2வது வாக்கியம் முடியறது. அடுத்த வாக்கியம் தேகத்தை விட்டேனும் ரிஷி பத்தினியே போலே. ரிஷி பத்தினிங்கிறவ யாரு, அவ தேகத்தை எதுக்காக விட்டா அப்படிங்கிறத பத்தி அடுத்த பதிவுல நம்ம பார்க்கலாம்.